ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு கேண்டில் ஹோல்டர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன அட்டை எடுத்துகிட்டு அதோட கீழ் சைடு மட்டும் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பீகாக் நான் வரைகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பீகாக் டிசைன் தான். ஸோ எல்லாருமே ஈஸியாகவே வரையலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைன் வந்து உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இதை பார்த்து நீங்களுமே வரைஞ்சிக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மயில் டிசைன் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இது கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இதோட அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் அவுட்லைன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக நான் மார்க் பண்ணியாச்சு. இந்த டிசைன் தான் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். அதாவது வந்து இந்த பீகாக்கோட ஃபெதர் பார்ட்டில் கலர் பண்ணிக்க போகிறேன். அதுவுமே ஃபுல்லாக கலர் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபெதர் விட்டு அடுத்த ஃபெதருக்கு தான் நான் கலர் பண்ணுறேன். ஸோ வந்து பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம க்ரீன் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெயிண்டில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்பக்கம் பண்ணுங்கள். இல்லைனா வந்து மற்ற பார்ட்லேயுமே இந்த பெயிண்ட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் நீட்டாக கலர் பண்ணுங்கள். அந்த ஃபெதர்ஸுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாடி பார்ட்லேயுமே நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த டிசைன் மட்டும் விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாமே ப்ளூ கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது க்ரீன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த இடத்துல எல்லாமே க்ரீன் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாடி பார்ட்டில் இருக்கிற அந்த டிசைனுக்கு மட்டும் நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மற்ற இடத்துல ஃபுல்லாகவே க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதே கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கலர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் பண்ணதுக்கப்புறமா எல்லோ கலர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த டிசைன்லேயுமே இதை கலர் பண்ணுறேன். ஸோ இதை கலர் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த டிசைனுக்கும் அப்புறம் அந்த அழகு பார்ட் இருக்குல்ல அங்கேயுமே நான் வந்து ரெட் கலரில் கலர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ப்ளைனாக இருந்தது அப்படிங்கிறதுனால உள்ள ஒரு சின்ன டிசைன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் உடனே பண்ண வேணாம். அந்த பெயிண்ட் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து அடுத்த டிசைன் வந்து பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே நான் அந்த பெயிண்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபுல்லாக இப்போ கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பீகாக்கோட ஃபுல் அவுட்லைனுமே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கெட்சில் இல்லைன்னா கலர் பேப்பர் யூஸ் பண்ணியே இதை டெக்கரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த 3D கிளிட்டருக்குமே நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் இல்லைன்னா பிளாக் கலர் மார்க்கர் இல்லைன்னா பிளாக் கலர் பெயிண்ட் அந்த மாதிரி எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெயிண்ட்டை விட இந்த கிளிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் கிராஃப்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவுட்லைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சின்ன டிசைன்லேயுமே நான் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டிசைனுமே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலையுமே இந்த கிளிட்டர் வந்து அவ்வளோ சரியாக தெரியல. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல் டிசைனுமே நான் கிளிட்டர் யூஸ் பண்ணியே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஒருவேளை வேறு கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருந்தா வீடியோவில் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. ஸோ நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். வீடியோவில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது இந்த கிளிட்டர் பார்ட் மட்டும். ஸோ இப்போ வந்து இந்த எல்லோ கலர் பார்ட்டில் ஒரு சின்ன டிசைன் மட்டும் நான் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேயுமே ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அங்கே ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பீகாக் பெயிண்டிங் அண்ட் டெக்கரேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த கீழே இருக்கிற கார்ட்போர்ட் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால அதை மட்டும் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அடுத்ததாக ஒரு சின்ன பாக்ஸில் வந்து நான் மணல் போட்டு வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த பீகாக் டிசைனை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இந்த கேண்டில் எடுத்துகிட்டு அந்த பீகாக்கோட சென்டரில் நான் வச்சிடுறேன். ஸோ இந்த கேண்டிலுக்கு பதிலாக நீங்கள் விளக்கு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து என்கிட்ட கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு கேண்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஹோல்டர் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நைட் லேம்ப்பாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சுகாஸ் கேலரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.